இதுதான் அந்த சென்டென்ஸ். ஸோ earthly success is measured by the amount of money you have. அதாவது நமக்கு வந்து அறிவு இருக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப பின்னணி நமக்கு இருக்கலாம். இன்னொன்னு இருக்கலாம் சார், வாட் எவர் யூ ஹேவ், நீங்க எப்படி வேணா இருங்க, நீங்க நல்லா படிச்சிருங்க, கோல்டு மெடல் வாங்கிடுங்க, என்ன வேணா பண்ணிருங்க. அல்டிமேட்லி பாத்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்க கிட்ட பணம் இல்லாதவங்க போய் நிக்கிற ஒரு சூழல் அப்படின்றது வந்து இட் ஹாஸ் பிகம் டோட்டலி நேச்சுரல். இன்னைக்கு பயங்கரமா ஒரு நேச்சுரல் ஃபினாமினா மாறிடுச்சு. அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கு, 1990கள், அந்த 90s கூட சொல்ல மாட்டேன், 1990 அந்த 1980s 1970s 1960s எல்லாம் பாத்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு ஜாதி பிரிவினை வந்து அப்படி இருக்குல்ல. பட் இப்ப ஜாதி பிரிவினையாவே அது வந்து மாறி இருக்குன்றதா வந்து ஒரு விஷயம். இது அவல நிலை அப்படின்னா நம்ம பேசவே கூடாது. ஒரு விஷயம் வந்து இருக்குதுன்னா அது வந்து வெரி சிம்பிள். இஃப் யூ கேன் சேஞ்ச் இட், யூ ப்ளீஸ் டூ இட். யூ காண்ட் சேஞ்ச், யூ ப்ளீஸ் அடாப்ட். அவ்வளவுதான், ரெண்டு விஷயம் தான். நம்மளால வந்து ஒரு விஷயத்தை மாற்ற முடியும் அப்படின்னா நம்ம வந்து மாற்றணும். மாற்ற முற்படுறதுன்றதால மாற்றணும். மாற்ற முடியாதுன்னு எப்ப தெரிஞ்சு போச்சோ அப்போ அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதாவது தமிழ்ல வந்து நமக்கு வந்து என்ன கடவுள் வந்து கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னா தகவமைப்பு அப்படின்ற அந்த அடாப்டேஷன் ஸ்கில் வந்து நமக்கு வந்து இயற்கையிலேயே அது இருக்கு. ஸோ இந்த அடாப்டேஷனுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்றோம் மற்றவங்க அப்படின்னு தான்